வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் புதன்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் 22ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரம், இரவு 8:58 வரை. அதன் பின் உத்திரம். திதி வளர்பிறை திருதியை. யோகம் அமிர்த யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்று ஆடிப்பூரம். இன்று ஆடிப்பூரம். நாளைய விசேஷம், நாளைய தினம் சதுர்த்தி விரதம். நாளைய விசேஷம் சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. நாளைய முக்கியத்துவம் நாக சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபவரை நல்ல நேரங்கள்: காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று ஆண்டாள் அவதரித்த திருநட்சத்திர தினம். இன்று கண்டிப்பாக எல்லாரும் வைஷ்ணவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே ஆண்டாளுக்கான சிறப்பு அலங்காரங்கள் நடக்கும். பார்த்து சேவிச்சுட்டு வரணும். ஆண்டாளை தரிசிக்க வேண்டிய நாள். அது மட்டும் இல்லை, எல்லா ஆலயங்களிலுமே இன்றைக்கி வளையல்களால் அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. சுமங்கலி பெண்களுக்கு வளையல்களை கொடுப்பாங்க. அதை போய் வாங்கிட்டு வரணும், அதை பார்த்துட்டு வரணும். அதுவே ஒரு ஐஸ்வர்யம், அதுவே ஒரு வளம், அதுவே ஒரு நலம். இன்றைய தினம் நீங்கள் எந்த அம்மன் கோயிலுக்கு போனாலும் அங்கே வளையல்களால் அலங்காரம் செய்திருப்பாங்க. சிவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெண்கள் அவர்களுக்கு திருமணம் ஆகலைனாலும் சரி, குழந்தை பேர் ஏற்படலைனாலும் சரி, இன்றைக்கி வேண்டுதல் வேண்டினா அது நடக்கும். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லோரும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அந்த வளையல் அலங்காரத்தை பார்த்து ரசித்து மகிழ்ந்து வருவது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு. இன்று ஆண்டாள் அவதரித்த திருநட்சத்திர தினம். ஆண்டாளை வணங்கினாலே கல்யாணம் நடந்துடும். அதனால் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் ஆலயம் சென்று வருவது சிறப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகம் இப்போ தான் இன்றைக்கும் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து 5ஆம் இடத்தில், 5க்குடைய கிரகம் 4ஆம் இடத்தில், 4, 5க்குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை. இந்த சந்திரன் சுக்கிரனோடு இணைந்திருக்கார். அது ஒரு யோகம். சந்திரன் சுகஸ்தானாதிபதி, சுக்கிரன் தனஸ்தானாதிபதி. இருவரும் பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். அதுவும் இல்லாமல் சுக்கிரனின் நட்சத்திர சாரமே பூர நட்சத்திர சாரம். பூரம் அப்படிங்கிறது சுக்கிரனின் நட்சத்திரம். அதிலேயே சந்திரன் அமர்ந்திருக்கார், சுக்கிரனுடையே அமர்ந்திருக்கார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும். வருமானம் வரும். உங்கள் இல்லம் தேண்டி சில நல்ல விஷயங்கள்லாம் சேரும். பதவி உயர்வு உண்டு. உங்களுக்கான பதவி கிடைக்கும், உங்களுக்கான புகழ் கிடைக்கும். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். நிறையா இப்போ உங்களை பற்றி தான் பேச்சு. டாக் ஆஃப் த டவுன் நீங்கள் தான். அந்த அளவுக்கு 8 திக்கெங்கும் உங்களுடைய வார்த்தை தான், உங்களுடைய பேச்சு தான். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேம் ஆகிடுவீங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஃபேம் ஆகிற நேரம் இது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில், சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து 4ஆம் இடத்தில். திக்பலம். இது ஒரு பெரிய யோகம். இது சந்திர பகவான் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்திலே அமர்ந்திருக்கார் இன்றைக்கி. அதனால் எல்லா விதத்திலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் சேரும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் சேரும்.
ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதனால் சந்திரன் அங்கே உட்கார்ந்திருக்கார். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வாகன யோகத்தை சொல்லக்கூடிய இடம். அங்கே சுக்கிரன் அமர்ந்திருக்கார். அதனால் புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் ஏற்படும். நிறைய பேருக்கு வாங்கும் யோகமும் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் பல விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் 2, 3 கிரகங்கள் பரிவர்த்தனை. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைக்குரிய நாள் தான். ஆனால் கொஞ்சம் கூடவே செலவுகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சுப செலவுகளாக இருக்கும். இன்றைக்கி ஆடிப்பூரம், ஆலயம் சென்று வாருங்கள், ஆண்டாளை வழிபடுங்க. அதிக அளவில் உங்களுக்கு நன்மை நடக்கும். இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான நாள். நீங்கள் எதிர்பார்த்த படிக்கும் படிப்பினால் நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆசிரியர் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. சில முக்கியமான பாயிண்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்து உங்களை படிக்க சொல்லுவாங்க. மாணவன் ஆசிரியர் இந்த மாதிரியான ஒரு உறவு முறை நல்லாயிருக்கும். இந்த நாள் யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு, கடக ராசி அப்படின்னாலே ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் 2ஆம் இடத்திலும் 2 சூரியன் உங்கள் ராசிக்குள்ளும் பரிவர்த்தனை. இது ஒரு பெரிய யோகம். ராசிக்குள் ஒரு சுபகிரகமான புதன், மற்றொரு சுபகிரகமான சந்திரன் 2ஆம் இடத்தில். 2ஆம் இடத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு. இந்த மாதிரி சகல விதமான அமைப்புலையும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு கிரக அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு இப்போது தொட்ட காரியங்கள் எல்லாமே ஜெயமாக நடக்கும், நன்மையாக நடக்கும். நிறைய வருமானம் வரும். இப்போ உங்களுடைய நிதி நிலையில் ஒரு உயர்வை பார்க்க போகிறீங்க. லிக்விட் ஃப்ளோ ஆஃப் கேஷ், நிறைய வருமானம் இப்போல்லாம் எல்லாருமே நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் போகிறோம். எலக்ட்ரானிக் மணி தான் ட்ரான்சாக்ஷன் தான் நடக்குது. இங்கேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அக்கௌண்ட்லேருந்து பணம் அங்கே போயிடுது, அங்கேருந்து பணம் கொடுத்தா இங்கே வந்துடுது. கையில் பணத்தை தொட்டு அனுபவித்து அதை பரிமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கி உங்களுக்கு அது கிடைக்கும். இன்றைக்கி நிறையா வருமானம் வரும். கையில் காசு நீங்கள் அந்த காசை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. இந்த நாள் யோகமான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சந்திரனும் சுக்கிரனும், சந்திரன் சுக்கிரன் இணைவு. இது ஒரு யோகம், ஒரு தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் ராசிக்குள். இது மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் புதிய தொழில் தொடங்கலாமா, இல்லை தொழிலில் விரிவாக்கம் ஏதாவது செய்யலாமா, தொழிலுக்கு ஏதாவது புதுசாக பார்ட்னர்ஸை சேர்க்கலாமா அப்படிங்கிறாமா, அது மாதிரியான சிந்தனைகள்லாம் இப்போ மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். வருமானங்கள் இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய நேரம். பல விதத்தில் வருமானம் வரும். அதில் இரட்டிப்பு வருமானங்கிறது கண்டிப்பாக உண்டு. அது ஒன்று விவசாயம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது வீடு வாடகை அந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம். வருமானத்திற்கு ஏதோ ஒரு அஸ்திவாரம் போடுவீங்க. அது நல்ல விஷயமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள். 11ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி, 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி இருப்பது ஒரு சிறப்பு. 12ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும். இந்த சந்திரன் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு விதத்தில் யோகம். நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு போகலாமாங்கிற எண்ணம் ஏற்படும். வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வர்த்தகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும். வெளிநாட்டோடு உறவு முறை ஏற்படும். வேற்று மொழி மதம்காரர்கள், இனத்தார், அவர்களோடு ஒரு நட்பு ஏற்படும். அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு இப்போது சுகமான நற்செய்திகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணம் கை கொடுக்கும். திருமணத்திற்கான யோகம். திருமணம் ஆகாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்று ஆண்டாளை தரிசித்தால் சேவித்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். இது ஒரு பரிகாரம். துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன், அவர் 11ஆம் இடத்தில். 10 கிரகம் சந்திரன் இன்னைக்கு சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில். அதனால் 11ஆம் இடம் வலுப்பெற்று காணப்படுகிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்று காணப்படுகிறது. 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாயும் குருவும் அமர்ந்து விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். விபரீத ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு யோகம் ஏற்பட போகுது. துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று அடிக்குது.
நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தேவை எது என்பது உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் நினைத்தால் இறைவன் கொடுப்பார். அப்படி ஒரு யோகமான நாள் இது. ஆண்டாளை வழிபடுங்க. இன்றைக்கி ஆண்டாள் திரு அவதாரம் நடந்த ஒரு திருநட்சத்திரத்துக்குரிய நாள் ஆடிப்பூரம். அந்த ஆடிப்பூரத்தன்று முடிந்தால் ஸ்ரீவல்லிபுத்தூர் செல்வது நல்லது. இல்லைனா எல்லா வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் ஆலயங்களிலும் இன்றைக்கி ஆண்டாளுக்கான சிறப்பு அலங்காரங்கள் இருக்கும். அதை பார்த்து ரசித்து மகிழ்ந்து வந்தால் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், 9ஆம் இடத்தில் சூரிய பகவான், 9 குடையவர் 10ஆம் இடத்தில், 9, 10 குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை. இது ஒரு பெரிய யோகம். இது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மமே கர்மம், கர்மமே தர்மம், அப்படி ஒரு யோகம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு புண்ணியம் ஏற்படும். இன்றைக்கி அது மாதிரியான ஒரு அமைப்பு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே தெய்வீகமான தொழிலாக இருக்கும். அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். யோகம் நிறைந்த நாள். தெய்வீக விஷயங்கள், ஆலயங்கள், வழிபாடு, குருமார்களின் ஆசீர்வாதம், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் ஆண்டாளை வழிபடுங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டம் பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆண்டாளின் தரிசனம் உங்களுக்கு பெரிய அளவில் யோகத்தையும் செய்யும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையின் ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய நாள். தந்தை தாயின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு பரிபூர்ண உங்களுடைய வளர்ச்சிக்கான நாள் இது. வெற்றிக்கான நாள் இது. நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பிரமாதமான நாள். நீங்கள் படிக்கும் பாடம் உங்களுக்கு இப்போ அப்படியே மனதில் நிற்கும். நீங்கள் எந்த விதமான பரீட்சை வந்தாலும் அதை எதிர்கொள்வதில் தயார் நிலையிலே இருப்பீங்க எப்பயுமே. அந்தளவில் உங்களுக்கு இப்போது உங்களுடைய புத்தி சாதுரியம், புத்தி கூர்மை நல்லபடியாக இருக்குது. இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. 7 குடையவன் 8ஆம் இடத்தில், மறைந்த புதன் நிறைந்த வித்தைக்கு அதிபதி. அவரே தொழில் ஸ்தானாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் அவர் தான். அது மாதிரி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைக்கி நீங்கள் எந்த வேலையை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு தேடி வரும். முயற்சிகள் பலிதமாகும். இன்றைக்கி ஆண்டாள் திரு அவதாரம் செய்த நாள். ஆண்டாளை வழிபடுங்க. மேலும் நன்மைகள் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் 8ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இருக்கார். இந்த சந்திராஷ்டமத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, அம்மன் ஆலயம் சென்று வர வேண்டும். நீங்கள் இன்றைக்கி ஆண்டாள் திரு அவதாரம் செய்த நாள். ஆண்டாள் ஆலயம் சென்று வரலாம். எந்த வைஷ்ணவ திவ்ய தேசத்துக்கும் போகலாம். எந்த வைஷ்ணவ ஆலயங்களுக்கும் செல்லலாம். எல்லா சிவ ஆலயங்களுக்கும் செல்லலாம். ஆனால் தனித்து அம்மனாக அமர்ந்திருப்பாங்க. அந்த அம்மனாக, அம்பாளாக அமர்ந்திருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, நாகாத்தம்மன், இந்த மாதிரி பொன்னி அம்மன், இந்த மாதிரி நிறைய அம்மன்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி அம்மன் ஆலயம் சென்று வந்தால் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் யோகமாக மாறும். கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இணைந்திருக்காங்க. இன்றைக்கி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆண்டாள் அவதரித்த திருத நட்சத்திரத்துக்கு உரிய நாள். இன்றைக்கி ஆண்டாள் ஆலயம் சென்று வாருங்கள். முடிந்தால் மாரியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. எந்த மாரியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, உங்கள் இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ரொம்ப பிரமாதமாக கொடுக்கும். இன்றைக்கி இருக்க கிரகம் இப்போ அப்படி இருக்குது. சந்திரனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காங்க. சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன். அதனால் மாரியம்மனின் அருள் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாள். பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய நேரம். உங்கள் அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். சம்பள உயர்வுக்கு அல்லது ஊதிய உயர்வுக்கு, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பெயர் அடிபடும். ஆஃபீஸில் முக்கியமான பொறுப்புக்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. கௌரவ பதவிகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போது இடம் மாற்றம் ஏற்படும். ஒரு சின்ன மாற்றம், அது நல்ல மாற்றமாக இருக்கும். நீண்ட நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. அந்த ஆண்டாளை வழிபடுவது சிறப்பு. ஏன்னா குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இன்றைக்கி ஆண்டாள் திரு அவதாரம் செய்த நாள். இன்றைக்கி வேண்டுனீங்கன்னா இன்றைக்கி நடக்கும். வளையல் வாங்கி கொடுப்பதாக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டாளுக்கு வளையல் வாங்கிட்டு போய் கொடுங்க.
இன்றைக்கி உங்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் செய்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள், எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாள்.